ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம பண்ண போறது முட்டை மசாலா தோசை. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், சின்ன பவுல். அதுல 2 முட்டை உடைச்சுக்கலாம். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிம்லா மிர்ச் கிரீன் அது கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி ஒரு 2 எண்ணம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய முட்டை மசாலா தோசைக்கு தேவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது கூட தோசை ஊத்தலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தோசை, இட்லி தோசை பேட்டர் தான். ஸோ அதை ஒரு 1.25 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை மசாலாவை பரப்பி விட்டுடலாம். நம்ம 2 முட்டை போட்டு மசாலா ரெடி பண்ணியிருக்கோன்னா அது 2 தோசை செய்யலாம். அதில் நான் இதில் முட்டையோட எல்லா மசாலாவும் கலந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். இந்த மெத்தடும் செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னா டைரெக்டாக முட்டையை அப்படியே உடைச்சி தோசை மேலேயே ஊற்றிட்டு மற்ற மசாலாலாம் அப்படியே தூவி விட்டு அப்படியும் செய்யலாம். ஸோ 2 விதமாகவும் செய்யலாம். ஸோ இதுனா நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கும். சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுவோம் இந்த ஓரங்கள்லாம். நீங்கள் ஹீட்டு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு லேசாக விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன்.
இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால நமக்கு எண்ணெய் தொடச்சி விட்டால் போதும். ஸோ நிறைய எண்ணெய் அதில் இருக்க வேண்டியதில்லை. இதே நீங்கள் அயன் தவா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயோடு அப்படியே ஊற்றலாம், தோசை ஊற்றலாம். நீங்கள் எப்பவும் இந்த சாதா தோசை செய்கிறத விட இது மாதிரி ஒரு ஸ்டஃப்டு தோசை செய்து கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விதவிதமான தோசைகள் செய்யலாம். இது வீட்டிலே செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி தோசை ஸ்டஃப்டு தோசை செய்யும்போது எப்பவும் ஹீட்டு மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே உள்ள ஸ்டஃப்பும் கொஞ்சம் வெந்து வரும், கீழே கருகாமல் இருக்கும். ஒரு நிமிஷம் வேகட்டும், விட முட்டை தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா அழகாக வந்துடுச்சு. நல்ல அருமையான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், வேகமாகவும் வேலை ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட முட்டை தோசை ரெடி. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.